வணக்கம் மலத்தோலா. புதுச்சேரியில நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல டிவிக்கு விஜயின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து இன்று நம்மோடு விவாதிக்க ஜேர்னலிஸ்ட் குமரேசன் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் தோழர். தொடர் 2 நாட்கள் முன்னாடி தான் பார்த்தோன்னா புதுச்சேரி தேர்தலுக்கான டிவிகே கேண்டிடேட்ஸை அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்புல பார்த்தோன்னா 3 வேட்பாளர்கள் பாஜக சேர்ந்த நபர்களும், இன்னொரு 3 வேட்பாளர்கள் பார்த்தோன்னா ஏடிஎம்கே சேர்ந்த நபர்களும் இருக்காங்க. இதை எப்படி அவங்க முன்னாள் அமைச்சர்கள் தானே கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இது அமித்ஷா மோடி அவர்கள் சேர்ந்து போட்டு கொடுத்த பிளான் எடுத்துக்கலாமா? அது உடனடியாக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விட்டார் அப்படிங்கிற அளவுல ஒரு துரிதமாக செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதுல ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. உடனடியாக தன்னுடைய பட்டியலை அறிவிச்சிட்டார். அதுலயும் 30 இடங்கள்லயும் அவர் தான் அவருடைய கட்சி தான் என்று அறிவிக்கப்பட்ட நிலை. இப்ப ஒரு புதிய கட்சி நேயம் மக்கள் கழகம், அந்த கட்சி இணைந்த பிறகு அதற்கு 2 இடங்கள் என்று ஒதுக்கி 28 தொகுதிகளுக்கு தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார். பொதுவா புத்தம் புதிய ஒரு கட்சி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறது. அப்படி சந்திக்கிற போது பொதுவா அவர் என்ன இதுவரைக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வந்திருக்கிறாரோ அந்த பிம்பத்திற்கு பொருத்தமான வேட்பாளர்களை அவர் அறிவிக்கிறாரா என்பதைத்தான் மக்கள் கவனிப்பாங்க. அப்படி பார்க்கிற போது ஒரு புதிய கட்சி சில தனக்கென்று சில அம்பேத்கரியம் எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் தன்னுடைய கொள்கை என்று அறிவித்தார். ஆனா அதே நேரத்துல தனக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் படை இருப்பதாக ஒரு மாநாடுகள் அதெல்லாம் நடத்தி நிறைய இளைஞர்களை திரட்டியும் காட்டினார். அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனா அப்ப அந்த இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட, இவரால் பெரிய மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிற அல்லது அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கிற அப்படி வச்சுக்கோமே, அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கணிசமான இளைஞர் படை, அந்த இளைஞர்களுக்கு என்ன தேர்தல் களம் காண்க, அதன் மூலமாக அரசியல் செயல்பாடுகளில் அவர்கள் முன்னணிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படிதான் அதுதானே அந்த கட்சிக்கான அவர் இதுவரைக்கும் உருவாக்கிய அந்த பிம்பத்திற்கு பொருத்தமாக இருக்கும். ஒருவேளை வேற கட்சியில் இருந்து வந்தவர்கள் தொடக்கத்திலிருந்தே அவரோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் கட்சி தொடங்கினப்ப நாங்கள் உங்க கூட வந்துடுறோம்னு சொல்லி அப்ப அந்த கட்சியில இருந்து விலகி வரட்டும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா தொடக்கத்திலிருந்தே எங்களுடைய உறுப்பினர்கள் தான், அதனால எல்லாருக்கும் அளிப்பது போல அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு தெரியும், ஒருத்தர் அவருக்கு இந்த தேர்தலில் இடம் தரப்படவில்லை, தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்று தோணும் அந்த கட்சியில இருந்து காலையில விலகிறாரு, சாயங்காலம் இந்த கட்சியில இணைகிறாரு, காலையில அவர் பேர் அறிவிக்கப்படுது. இதை அந்த மக்கள் பார்ப்பாங்கல்ல, புதுச்சேரி ஒட்டுமொத்த மக்களும் பார்ப்பார்கள், அவருடைய அந்த தொகுதியை சேர்ந்த மக்களும் பார்ப்பாங்கல்ல. என்னப்பா நேற்று போன தடவை அவர் எந்த பக்கம் இருந்து போனாரு, இந்த தடவை திடீர்னு அவருக்கு சீட் மறுக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக, வேற ஏதாவது காரணம், இப்ப அரசியல் எனக்கு கொள்கையில எனக்கு மாறுபாடு ஏற்பட்டுருச்சு, பிஜேபியினுடைய அவங்களுடைய இந்த நடவடிக்கைகள், கொள்கைகள், இப்ப ஒன்றிய அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால நான் வெளியே வர்றேன் அப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு அரசியல் மரியாதை என்பதா கிடைச்சிருக்கு. அது அப்படி இல்லை. நான் சொன்னது போல தனக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக இணைகிறார். அவரை இவர் தன்னுடைய வேட்பாளராக அறிவித்தார் என்றால் அவருடைய அனுபவத்திற்காக, அவருக்கு இத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருப்பதால், அதனால் அப்படிப்பட்ட அனுபவசாலிகள் வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சில வேற கட்சியில் இருந்து வந்தவர்களை, அது ஒருத்தர் பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தவர், அவரையும் நினைச்சுக்கோங்க, வெறும் அனுபவத்திற்காக, அனுபவசாலிகள், அந்த அனுபவ முத்திரை, அதற்காகத்தான் அவர்களை களமிருக்கிறார் என்று யார் நம்புவார்கள்? அப்ப இவரால் தன்னுடைய தான் அறிவித்த தன்னுடைய அந்த கொள்கைகளுக்கு விசுவாசமாக இவராலே இருக்க முடியவில்லை. இவரே தலைவரே அப்படி இருக்காருன்னா அப்புறம் அவருடைய அடுத்தடுத்து அவருடைய அடுத்த மட்ட தலைவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர் பிரதிநிதிகளாக கொண்டு வர விரும்புகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம் தான். அதுவும் முக்கியமா பார்த்தனா அவரோட கொள்கை எதிரி, இவங்க கூட நான் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி ஒரு மேடையா அடிச்சு பேசின கட்சியில இருந்து இப்ப நபர்களை சேர்த்திருக்காரு. இது எப்படி தொடர் பாக்குறீங்க? கொள்கை எதிரி என்று சொன்னவர் அந்த கட்சியில இருந்து வந்தவங்களை இணைச்சிருக்கிறாருங்கிறத கூட, அதான் கட்சி மாதிரி வந்துட்டாங்கல்ல, இவர்கிட்ட சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால
அவங்களை ஏற்றுக்கொண்டு அறிவித்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க அடிச்சு அடிச்சு பேசினாருன்னு. எந்த அளவுக்கு அடித்து பேசினார் என்று நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய பிரச்சாரங்கள் அத்தனையிலும், அவருடைய பரப்புரை கூட்டங்கள் அத்தனையிலும் மாநாடுகள் அது இது நடத்திருக்கிறார். அதுல பூரா 98% திமுக அட்டாக் பண்ணி தான் இருக்கும். அரசியல் எதிரி என்று யாரை அறிவித்தாரோ அந்த திமுக தலைமை அதனுடைய நடவடிக்கைகள் இதை பற்றி தான் இருக்கும். அந்த செய்திகளை பூரா தொகுத்து சொல்லி திமுக இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்கள எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா கொள்கை எதிரியை வர விடுவோமா அப்படின்னு கடைசியா 2% அதுல கூட பாத்தீங்கன்னா இவர்கள் நம்முடைய கொள்கை எதிரிகள், நம்முடைய சித்தாந்த எதிரிகள் வேற வரவிடக்கூடிய அளவுலதான் ஒரு டோன் இருக்குமே தவிர எந்த வகையில் என்னென்ன கொள்கைகள் அவர் மக்களுக்கு விரோதமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அவருடைய சித்தாந்தம் எந்த வகையெல்லாம் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும், இன்னும் சொல்ல போனா நாம் கட்டி காத்து வந்திருக்கிற இந்த மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் என்பதற்கு, மதச்சார்பின்மைனா மக்கள் அவரவர்கள் சொந்த மதத்தை சார்ந்திருக்கலாம், அதுல யாருக்கும் எந்த மாறுபாடும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மதம் இருக்கலாம், எனக்கு ஒரு மதம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் இருக்கலாம். ஆனா அரசியல் என்று வருகிற போது அது இந்த அரசியல், அரசாங்கம், அரசு எல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் வருகிற போது அது எந்த மதத்தையும் சார்ந்ததாக இருக்காது, எந்த சாதியையும் எந்த இனத்தையும் சார்ந்ததாக இருக்காது. அதான செக்குலரிசம். ஆனா அப்ப அதற்கு வேட்டு வைக்கின்ற, அதற்கு குழி தோண்டி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி பாஜக. அப்ப அதை இவர் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்? விஜய் எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா சிறுபான்மை மக்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் விஜய் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி மோடி சைட்ல இருந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. இது எப்படி சொல்ல, எந்த அளவுக்கு உண்மையா பாக்குறீங்க? அப்படி உண்மையாலே சிறுபான்மை மக்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்ததுன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ அதை நம்ம நிறைய பார்த்திருப்போம். தீபம் ஏத்தணும் சொல்லல, ஏத்தக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா சிறுபான்மை மக்களுக்காக இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. அதே மாதிரிதான் இப்ப ரம்ஜானுக்கு நோன்பு திறக்கிறாரு. உண்மையிலே அப்படி ஒரு அக்கறை கொண்டவர் தானே சொல்ல. அவர் நோன்பு திறப்பு இது போன்ற விஷயங்களா நடத்துகிற போது மக்கள் அது வேடிக்கையை பார்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம், அவர்கள் மீதான தாக்குதல் தொடுக்கப்படுகிற போதெல்லாம் போய் ஒரு நின்று இருக்கணும், நான் இருக்கிறேன் அப்படின்னு நின்று இருக்கணும். அல்லது பிரச்சனையை மையமாக வைத்து, பிரச்சனை தான் இந்த இடத்துல முக்கியம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான் முக்கியம் என்ற அடிப்படையில வேற கட்சிகள் அங்க களத்துல இருந்தாலும் கூட இவரும் போய் சேர்ந்து நின்று இருக்கணும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஒன்னா சேர்ந்து நிற்போம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும், அல்லது அவருடைய அழைப்பை ஒரு ஏற்று இருக்கணும். ரெண்டுமே அவர் செய்யல. அப்ப சிறுபான்மை மக்கள் என்பவர்கள் அண்மை காலத்துல நிறைய அடி வாங்கி இருக்கிறார்கள், அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், அவர் தங்களுடைய அடையாள பாதுகாப்பு பற்றிய கவலையோடு இருக்கிறார்கள். அப்ப அதற்கு உண்மை இப்போ ஒரு நோன்பு திறப்பு நடத்தி நோன்பு விருந்து நடத்தி விட்டதால் இவர் அந்த தங்களை பாதுகாக்கிற ரட்சகராக மாறி விடுவார் என்று அவர் நம்பி விடுவார்களா? ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடியதன் மூலமாக தன்னுடைய சொந்த மதத்தை அடையாளப்படுத்துகிறார் என்று அப்படித்தானே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப இதெல்லாம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. திடீரென்று தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தை ஒட்டி இந்த அரசியல் களத்துல இதெல்லாம் தேவைப்படும் என்று அவர்கள் கணக்கு போடுகிற போது, நீங்கள் சொன்னது போல அந்த சிறுபான்மை மக்கள், இப்ப திருப்பரங்குன்றம் உதாரணத்தை மிக சரியாக சுட்டி காட்டினீர்கள். என்னன்னா திருப்பரங்குன்றத்துல என்னெல்லாம் நடந்து அந்த வழக்கு என்ன, தீர்ப்பு என்ன, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம அதுக்குள்ள போகல. ஆனா அந்த நேரத்தில் இவர் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும், ஜனநாயக சக்திகள் அனைத்தும் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக போய் நின்றார்கள். அதாவது அந்த கட்சிகள் அனைத்தும் போய் அங்க போய் நின்றால் என்று சொல்கிற போது அவர்கள்லாம் இஸ்லாமியர்கள் அல்ல, அதுல எல்லா மற்ற மதங்களை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் இல்லையா? அதே போல அந்த திருப்பரங்குன்றத்திலே கூட பாத்தீங்கன்னா காலங்காலமா நாங்கெல்லாம் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், தாயா பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல ஏன் திடீர்னு இப்ப ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்களேன்னு சொல்லி இந்து மக்கள் அந்த மக்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறார்கள். சொல்ல போனா காணொலிகள்லாம் பார்த்திருக்கேன், 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து தான் பேசுறாங்க, பேட்டியே கொடுக்குறாங்க. இப்படி பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அந்த மாதிரி நேரத்துல அந்த மக்களுக்கு இது தவறு, அந்த தீர்ப்பும் தவறு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் தவறு, அந்த மக்களுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், வரலாற்று சான்றுகள் இப்படிலாம் இருக்கணும்னு இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும்ல.
எதையுமே சொல்லவில்லை என்கிற போது இவரிடமிருந்து அப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடைக்காது என்கின்ற தெளிவான முடிவுக்கு சிறுபான்மை மக்கள் வந்து விடுவார்கள். ஆனா அதே நேரத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவேளை இவருடைய சொந்த அடையாளத்தின் காரணமாகவோ அல்லது இப்படிப்பட்ட ஏற்பாடுகளின் மூலமாகவோ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரித்தால் அது தனக்கு சாதகமாக மாறிவிடும், தங்களுடைய அணிக்கு சாதகமாக மாறும் என்று பிஜேபி கணக்கு போடுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் கரை கண்டவர்கள் அவர்கள். இந்த மாதிரி நுட்பமான அரசியல் கணக்குகள் போட்டு அதை அறுவடை செய்வதில் அவர்கள்லாம் விற்பனர்கள், டாக்டரேட் வாங்கியவர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் உதாரணமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் காலங்காலமாக இந்த சிறுபான்மை மக்கள் என்பவர்கள் அவர் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இதர சிறுபான்மையினர், இவர்களெல்லாம் இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக திமுக, இடதுசாரி கட்சிகள், இவர்கள் நம்முடைய நம்பகமான நண்பர்கள், தோழமைகள் என்கிற உணர்வோடு இருக்கிறார்கள். இவர்கள் இருப்பதால் தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது. அவருடைய கூட்டங்கள்ல பூரா அவங்க பேசுறதை நீங்க அதை கேட்கலாம். அப்படி என்கிற போது இந்த இவர் இப்படி இறக்கி விடுவதன் மூலம் அந்த சிறுபான்மை இந்த திமுக அணிக்கு, திமுகவுக்கு, அந்த இடதுசாரி கட்சிகளுக்கு, திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கிற சிறுபான்மை மக்களில் ஒரு பகுதியினர் அதுல இருந்து அப்படி பிரிஞ்சாங்கன்னா அது ஒரு வகையில அவங்க பலவீனப்பட்டுருவாங்க. திமுக அணி என்பது பலவீனப்பட்டுவிடும். அது அப்படியே அதிமுக அணிக்கு, இவர்களும் இணைந்திருக்கிற பாஜகவும் இணைந்திருக்கிற அந்த அதிமுக அணிக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்படியே அவங்களா இவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறது இல்ல, அவங்களுக்கு பாதி ஓட்டு குறைஞ்சாலே போதும்ல அப்படி என்று கணக்கு போடுவார்கள். கணக்கு போட்டிருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. கணக்கு போட்டதாலதான் இப்ப ஸ்பெசிபிக்கா விஜய பெரம்பூர் தொகுதியில நிக்க வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதின்றதால நீங்க சொன்ன கணக்குன்றது இந்த பெரம்பூர்லயே அந்த வியூகம் போட்டிருக்காங்களா தோழர்? அதனாலதான் அந்த பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாரோ? அவர் முதல்ல எல்லாருமே திருச்சி அல்லது வில்லிவாக்குமா ஏதோ ஒரு இந்த 2-3 தொகுதிகள்ல தான் அவர் நிற்க போறாருங்கிற மாதிரி நிறைய செய்திகள் அடிபட்டது. ஆனா என்ன திடீர்னு பெரம்பூர் என்று இப்ப ஒரு ஒரு முடிவான தகவலாக வந்திருக்கிறது. பெரம்பூர்ல நீங்க சொன்னது போல அங்க நிறைய தேவாலயங்கள் அந்த பகுதியில் கணிசமான அளவுக்கு கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. இஸ்லாமிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனா அந்த கடற்கரை ஒட்டிலாம் போகிற போதெல்லாம் அந்த பகலாம் நிறைய பார்க்க முடியும். அதே நேரத்துல இன்னொரு பார்க்கணும், அந்த வடசென்னை என்பது பாத்தீங்கன்னா கூடிய பெருமளவுக்கு உழைப்பாளி மக்கள் மிகுந்திருக்கிற ஒரு வட்டாரம். மற்ற அந்த மத்திய சென்னை போலவோ தென் சென்னை போலவோ அல்லாமல் கூடுதலாக அடித்தட்டு உழைப்பாளி மக்கள் மிகுந்திருக்கிற ஒரு பகுதியாகும். அவர்களும் தொடர்ச்சியாக இந்த திராவிட இயக்கத்திற்கு, இடதுசாரி சக்திகளுக்கு ஆதரவாக தங்களுடைய கரத்தை நீட்டி வந்திருக்கிறார்கள். எனவே அங்க போய் இவரு கணக்கு போடுவது என்பது ரொம்ப அப்பட்டமா தெரிகிறது. நீங்க சொன்னதுதான், ஒரு மத அடையாளத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். இன்னொரு பக்கம் அந்த தொழிலாளிகளிடையே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் இவருடைய திரைப்படங்களை ரசிப்பவர்களா இருப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையில் சொல்றதா இருந்தா நானே கூட விஜய் படங்கள்லாம் விரும்பி பார்த்திருக்கிறேன். என்ன, ஆனா அதுக்காக நான் விஜய்க்கு போய் வாக்கு போட்டுருவேன்னா என்ன? அதே போன்ற மனநிலை தான் அவர் இருப்பார், இருக்கிறார்கள். அவர் பேசி பார்த்தாலே தெரியும். அவர் கட்சியிலேயே சேர்ந்த இளைஞர்கள் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை மன்னிக்க தயாரா இருக்கிறார்கள். எங்க தலைவன் தவறே செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அண்மையில வந்த பல வீடியோக்கள்ல கூட அதை பார்க்கலாம். அது கரூர் சம்பவத்திலிருந்து இப்போது அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக, இன்னும் சொல்ல போனா ஒரு மோசமான வார்த்தைகளில் கூட அவரை தாக்குகிறவர்களை அல்லது அவர் மீது பிரச்சனையை கிளப்புகிறவர்களை கொச்சைப்படுத்துகின்ற அந்த வேலையெல்லாம் கூட அதெல்லாம் இவர் கண்டிக்கவே இல்லை. அது அந்த பிரச்சனை வேற, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் பயன்படுத்தி இவர் புதிய கட்சி, ஒரு புதிய பிம்பம், புதிய மாற்றம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர் வழக்கமான ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களை திருத்தி இருக்கணும்ல. இதெல்லாம் நம்ம கட்சிக்கு அழகு இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல? அப்ப இதெல்லாம் நடக்கட்டும்னு தானே பாக்குறாரு. ஆக எந்த வகையில் ஒரு மாற்றத்தின் அடையாளம் அல்ல என்பதை பெரம்பூர் மக்களும் புரிந்து கொள்வார்கள். ஆனா இவர் அப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
அங்க இருக்கிற நீங்க சரியாக சொன்னீர்கள். அங்க இருக்கின்ற அந்த சிறுபான்மை மக்களுடைய மக்கள் தொகை அது தனக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் என்று சுத்தி அழைச்சி பார்த்து அலசி ஆராய்ந்ததுல அவருக்கு இந்த தகவல் தான் கிடைத்திருக்கிறது. அதாவது மற்ற எங்கேயுமே இல்லாத அளவிற்கு இங்குதான் நமக்கு ஓரளவுக்கு ஆதரவு கிடைக்கும். மற்ற இடங்களில நம்பிக்கையோடு நிற்க முடியாது என்கிற முடிவுக்கு வந்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுவே கூட இது அவருடைய தோல்வியின் முன்னறிவிப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ரசிகர்களோட நலன் காப்பாரா விஜய்? ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா பார்த்தேன்னா அந்த தஞ்சை கூடத்துல சிக்கி ஒரு பையன் 20 நாள் கழிச்சு இன்னைக்கு உயிர் இழந்திருக்கிறான். அதுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம ஒரு இரங்கல் செய்தி கூட இல்லாம விஜய் இருக்கிறாரு. உண்மையில அக்கறை கொண்டவரா ரசிகர் மீது விஜய்? நீங்க எப்படி பாக்குறீங்க? கரூர் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அந்த கரூர் துயரத்துல அத்தனை 41 பேர் உயிரிழந்த போது இவர் என்ன செய்தார், உடனடியாக சென்னைக்கு விரைந்தார். ஏன்னா அவரோட பாதுகாப்புக்காரி அங்க இருந்துட்டா பிரச்சனை ஆயிடுன்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு அப்புறம் சொல்லப்பட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் அப்படியே அதிரடியா இந்த அவ்வளவு கூட்டத்தை அனுமதிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய தவறிய அரசாங்கம் தான் குற்றவாளின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஷேவ் செய்யாத முகத்தோடு ஒரு வீடியோ போட்டு ஏன்னா ரொம்ப உருக்கமாகலாம் பேசினார். சரி, உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக பேசியதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னை நம்பி வந்த 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற போது அந்த கவலை ஒரு தலைவர்ங்கிற முறையில் அவருக்கு இருக்கும். அதனால் ஒரு நடிகர் என்ற முறையில இறந்திருந்தா கூட அவர் வருத்தப்படத்துல செய்வார். அதனால அதை நம்ம ஆனா அவருடைய உடனடி எதிர்வினை என்பது உடனடியாக அங்கிருந்து வெளியே அது பல நாட்கள் எல்லோரும் கடுமையாக விமர்சித்த பிறகுதான் அந்த வீடியோ கூட வந்தது. அவருடைய வருத்தப்படுகிற அந்த வீடியோ கூட வந்தது. அதே மாதிரிதான் இப்ப இந்த இளைஞர் அவருடைய அரசியல் ரீதியாக தன்னை நம்பி வந்திருக்கிறவர்களை அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்கவில்லை, அத்தகைய பக்குவத்தை கொடுக்கவில்லை என்பதுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் அந்த இளைஞர் அவங்க பின்னாடியே பைக்ல போனது இல்லையா? ஏன் போயிருக்கணும்? அதெல்லாம் வர வேண்டாம், அங்கேயே இருங்கன்னு சொல்லலாம். மற்ற பல இயக்கங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்துல செயல்பட்டு கொடுக்க பல இயக்கங்கள் மாநாடு முடியுதா, எல்லாரும் வீட்டுக்கு பத்திரமா போங்க, யாரும் இங்கேயே இருக்காதீங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்களே. வேகமா போகாதீங்க, மெதுவா போங்கிற அட்வைஸ் கூட கொடுக்குறாங்க. அதே அக்கறை பத்தி அவரை பார்த்தோம்னா இப்ப புதுசா ஒரு விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கு துலர். அவரு ஜனநாயகம் வந்து கரூர் அந்த ஷூட்டிங் கரூர்ல வச்சு நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு பரவலா சோசியல் மீடியா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க கட்சி சார்ந்த நபரே அதை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஷூட்டிங் எல்லாம் நடத்தல, ஷூட்டிங்க்கு ஒத்திகை தான் பார்த்தோம்னு சொல்றாரு. இது எப்படி தொடர் பாக்குறீங்க? அந்த மாதிரி மனசு வருமா? கூட்ட நெரிசல்ல மக்களை வர வச்சு நான் ஷூட்டிங்க்கு ஒத்திகை பாக்குறேன்னு சொல்றது ஒரு தலைவனுக்கான பண்பா தொடர்? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் இன்னும் திரைப்பட கலைஞரா தானே இருக்கிறாரு. இன்னும் ஏன்னா அவர் கடைசி படம்னு சொன்னாரு. அது கடைசி படம் இன்னும் வரவும் இல்லை. வந்ததுக்கு அப்புறம் தானே அவர் முழு அரசியல்வாதி ஆகுவாரு. இன்னும் சினிமாக்காரராகத்தான் இருக்கிறார், நடிகராகத்தான் இருக்கிறார் என்கிற போது ஆனா இப்ப தேர்தல் பரப்புரையில இறங்க வேண்டிய சூழல் வந்தாச்சு. இனிமே என்ன செய்யப்படான்னு பார்க்கலாம். அவர் தொழில்ங்கிற முறையில தனிப்பட்ட ஈடுபாடுங்கிற முறையில அவர் அதுல போய் பங்கேற்கிறதா நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று தான் கருதுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஷூட்டிங்லையும் இவரே போய் நிற்பாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கான வேற சில காட்சிகள் கூட எடுக்கலாம். அது ஒரு பட நிறுவனம் சம்பந்தப்பட்டது. அது ஒரு பிரச்சனையே அல்ல. ஆனா அதையெல்லாம் விட முக்கியமாக இந்த சொல்லப்போனா அந்த ஜனநாயகன் என்கின்ற அந்த திரைப்படத்திற்கு முட்டுக்கட்டை போடப்பட்ட போது இந்த அரசியல் வேறுபாடுகளை மறந்து மற்ற பல கட்சிகளும் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். இந்த மாதிரி முடக்கக்கூடாது, இந்த வழியில் அவரை அச்சுறுத்தக்கூடாது, கெடுபிடி செய்யக்கூடாது என்று பல கட்சிகளும் சொல்லியிருக்கார்கள், அவரோடு முரண்படுகிற கட்சிகள். ஆனா அதை அந்த அரசியல் பக்குவத்தை இவர் மதிக்கிறாரா என்று கூட நமக்கு தெரியவில்லையே. அதுதான் கவலைக்குரிய விஷயமே தவிர ஷூட்டிங் நடத்தினா என்ன, நடத்தாம போனா என்ன, அதை பற்றி நான் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்றுதான். அந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்காக தானே அவங்க கூட்ட நெரிசல் அவங்க வர வச்சது தோழர். அப்போ அந்த ஷூட்டிங்காக தானே இத்தனை உயிர் இங்க போயிருக்கு. திட்டவட்டமான தகவல் நம்ம கையில இல்லாம அதை பற்றி ஒரு முடிவான கருத்தை சொல்லிவிட முடியாது. ஆனா இந்த இரண்டும் இருக்கிற போது உள்ள பிரச்சனை அது. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துல எவ்வளவு முன்னணி இடத்துல இருந்தார் என்றுதான் நமக்கு தெரியும். அவர் அரசியல் இயக்கம் என்று தொடங்கும் போது படிப்படியாக என்ன ஒரு கட்டத்துல முழுமையாக அரசியல் தான் என்கிற ஒரு தெளிவான முடிவோடு செயல்பட்டாருங்கெல்லாம் நமக்கு தெரியும். நெடுங்காலமாக அரசியலும் திரைப்படமும் கலந்த அவருடைய வாழ்க்கையை தான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு களத்தையே உருவாக்கி இருந்தது. ஆனா அவருக்குன்னு சில அடிப்படை கொள்கைகளை வைத்திருந்தார். முரண்பட்டவர்கள் கூட
அவர் எப்படி இங்க இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு என்பதுல, மாநில சுயாட்சி என்பதுல அவர் அன்றைக்கு சில சமரசங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது என்றாலும் கூட, அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு அவரும் கூட்டு வைத்துக் கொண்டார். பிறகு அந்த கூட்டை முறித்துக் கொண்டு, நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், இனிமேல் அந்த தவறு நடக்காது என்று சொன்னார். ஆனா அவர் இல்லைங்கிற தைரியத்துல அந்த தவறை இவர்கள் செய்கிறார்களே, அதிமுக தலைமை இன்றைக்கு செய்கிறதே. அப்ப அதன் மூலமாக பாஜகவுடைய உள்நோக்கங்களுக்கு தமிழ்நாட்டை உட்படுத்துகிறார்கள். பாஜக தன்னுடைய வலைவிரிப்பில் தமிழ்நாடு சிக்கிக் கொள்வதற்கு எடப்பாடியாரும் அவருடைய கட்சியினரும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற அரசியல் குற்றச்சாட்டை நாம் உறக்க சொல்ல முடியும். ஆனா அவரை தேர்தல் நெருங்கிட்டு அதுக்கப்புறம் மாறிடுவான்னு சொல்றாங்க. ஆனா தோல இப்ப பார்த்தோன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, எல்லாரும் பிரச்சார வேலைகள்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் பார்த்தோன்னா டெல்லிக்கு போயிட்டு வர்றது, இல்லைன்னா மும்பைக்கு போயிட்டு ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றது, இப்படி பிஸியா இருக்கிறாரு. இது எப்படி தோழர் பாக்குறீங்க? ஐயோ பிஸியா இருக்குன்னு பாருங்கன்னு காட்டுகிறாரா என்னமோ. என்ன டெல்லிக்கு போனதுல கூட அதுல 2 இருக்கு. ஒரு பக்கம் சிபிஐ அந்த இவங்க விசாரணைக்காக அழைத்தது என்பதும் இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல அதன் மூலமாக இவருக்கு ஏதாவது அரசியல் நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற பேச்சு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. என்ன அவருடைய அதெல்லாம் இல்ல, இந்த விசாரணைக்கு மட்டும்தான் போனோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் கூட, ஆனா அது மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் முழுமையாக களையவில்லை. ஏன் அந்த சந்தேகம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போகிறது என்றால், நம்ம தொடக்கத்துல பேசுறது போலதான், இந்த கொள்கை எதிரி அல்லது சித்தாந்த எதிரி என்று யாரை சொன்னாரோ அவர்களை பற்றி ஒரு கடுமையான விமர்சனம் எதுவுமே முன்வைக்கவில்லை என்பதை பார்க்கிற போது, அப்ப அந்த டெல்லி பயணத்துக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல இருக்க என்றுதான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மற்றபடி தனிப்பட்ட முறையில குடும்பம் சார்ந்த விழாக்களில் அதெல்லாம் பங்கெடுக்கிறதுங்கிறது அவருடைய சொந்த விருப்பம். அதுல நம்ம தலையிட வேண்டிய தேவையில்லை என்றுதான் கருதுகிறேன். இறுதியா நான் கூட்டணி எல்லாம் இல்ல, தனிச்சே நிக்கிறேன், சிங்கம் வந்து இப்ப சிங்களாதான் வரப்போகுதுன்ற மாதிரி ரொம்ப ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. இது சாத்தியமா தோழர்? கூட்டணியே இல்லாம விஜய்க்கே ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா தோழர்? இல்ல, கூட்டணியே இல்லாமல் வெற்றி வாய்ப்பு நோக்கி போய்விட முடியாது என்பதற்கு ஒரு சின்ன அந்த புரிதலுக்கு வந்து விட்டார் என்பதுதான் புதுச்சேரியில ஒரு கட்சியை கடைசி நேரத்துல சேர்த்துக்கிட்டாருங்கிறது. தமிழ்நாட்டிலேயே அவரால் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்றால், ஒரு பக்கம் பாஜக இந்த பக்கம் வந்துருங்கன்னு இழுத்து கொண்டிருந்தாலும் கூட, அதுல அது அப்படி போனால் முழுக்க முழுக்க தன்னுடைய அடையாளம் தொலைந்து போய்விடும், தான் உருவாக்க நினைக்கிற அந்த அடையாளம் தொலைந்து போய்விடுங்கிற புரிதல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னொரு பக்கத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வேற எந்த கட்சியும் இந்த குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், உண்மையிலேயே பாஜக தலைமையில், ஆனால் சொல்லிக் கொள்வதற்காக அதிமுக தலைமை என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணி, உண்மையான தலைமை அவங்கதான். அந்த கூட்டணிக்கு எதிரான அந்த சக்திகளை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிகள் அவரோட ஆதரவாளர்கள் என்று யாருமே இவரோடு சேர்வதற்கு தயாராக இல்லை. அவங்க யாரும் இவருக்கு அழைப்பே விடுக்கலையே. ஆனா இப்படிதான் சொன்னாங்க, நீங்க ஒரு தெளிவான முடிவெடுங்கள், இந்த உங்க கொள்கை எதிரி என்று சொல்லி. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த கவலை இருக்கிறது. இது வரும் இப்ப உதாரணமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டம் என்று சொன்னார். அதுல ஒரு நுட்பமான செய்தி இருக்கிறது. தில்லி, ஏன்னா அவர் அதிமுக அணிக்கும் திமுக அணிக்குமான போராட்டம் என்று சொல்லவில்லை, தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டம் என்று சொல்லுகிற போது, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை போராட்டங்கள், மொழி உரிமை போராட்டங்கள், சமூக நீதி போராட்டங்கள், கல்வி உரிமை போராட்டங்கள் நிறைய, ஒரு பட்டியலே நிறைய இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நேர் எதிரான நிலைப்பாடு எடுக்கின்ற, கொள்கைகளை திணிக்க முயல்கின்ற ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற பாஜக, அதற்கு இங்கே ஒரு களம் அமைத்து விடக் கூடாது என்கிற கவலையை இவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற போது, அவர்களை பற்றி ஒரு சின்ன அவர்கள் காயப்பட்டு விடக்கூடாது அல்லது அவருக்கு வலித்து விடக்கூடாது என்று கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்னு மட்டும் நான் பேசிக்கிறேன், அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, மற்றெல்லாம்
ஆனா ஒண்ணும் பெருசா அவங்கள பத்தி அது மட்டும் இல்ல தல, யாராவது பாஜக பத்தி பேசினா கோவமும் வருது. இதே வார்த்தை வந்து முதல்வர் அவர்கள் பேசும்போது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு போகும்போது விஜய்க்கு கோவம் வந்துச்சுல்ல. எதுக்கு நீங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க? இங்க யாருக்கும் போட்டி? உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி. எதுக்கு நீங்க டெல்லி வச்சு அரசியல் பண்றீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை பாஜக பத்தி விமர்சித்தா விஜய்க்கு கோவம் வருது. ரெண்டு இருக்கு. ஒண்ணு, அது அவருடைய செய்தி என்ன என்பது அவருக்கு இன்னும் உள்ள இறங்கலன்னு தெரியுது நமக்கு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்று சொல்கிறோம் என்றால் அந்த டெல்லியினுடைய ஆதிக்கம், அதற்கு தான் அவர்கள் அதிமுகவை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு எடப்பாடியார் அதுக்கு விட்டு கொடுத்து விட்டார் என்பது நன்றாக தெரிகிறது. அப்ப ஏதோ ஒரு வகையில் மற்ற சில மாநில பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களில் அவர்கள் என்ன வேலையெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்களோ, மக்களை சாதி அடிப்படையில, மத அடிப்படையில பிளவுபடுத்துவது எவ்வளவு கொடூரமான விஷயம் அது. இன்னும் மொழி சிறுபான்மையினரை ஏதாவது வகையில அவமானப்படுத்துவது. இன்னைக்கும் கூட மொழி கொள்கை, அவருடைய கொள்கை என்ன? ஒரு தமிழ்நாட்டுக்கு நேர் எதிராக, தமிழ்நாட்டுடைய அந்த பாரம்பரியத்துக்கு எதிராக அந்த மொழி திணிப்பு, இந்தி திணிப்பு என்பதில் கராராக இருக்கிறார்களே. இப்ப முடியலைங்கிறதுனால சில அனுசரிப்புகள் இருக்கிறத தவிர அவரோட இறுதி லட்சியம் அதாத்தானே வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு எடுத்து குரல் முதல் முறையா ஒரு கூட்டம் இதுல மாநாடு நடத்தின போது அதெல்லாம் கொஞ்சம் எதிர்த்து பேசினார். அது உண்மை, பரவாயில்ல, இந்த திசைக்கு வருவார போல இருக்குன்னு நினைச்சா, அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் பேசியதாக ஒரு செய்தி கூட வரவே இல்லையே. அதெல்லாம் பார்க்கலாம். அப்ப அவரை வந்து டெல்லி என்று அடையாளப்படுத்துகிற போது அந்த ஆதிக்க நோக்கம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர, மதவாதம் சார்ந்த ஆட்சி முறை அது. கார்பரேட்டுகளுக்கு தொண்டு செய்கின்ற அந்த ரெண்டையும் கலக்கிற கார்பரேட் தேவை, இன்னொரு பக்கம் அந்த மதவாதம், ரெண்டும் இணைந்ததுதானே பாஜக. இதற்கு எதிராக அவர் என்ன பேசியிருக்கிறார் இது வரைக்கும்? அது அப்ப அதற்கு தமிழ்நாட்டில் ஒரு களம் அமைத்து கொடுக்கிற ஏற்பாட்டை தான் டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு. ஏன்னா இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்துக்கான அடையாளம் இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் என்ன? அறியும் சிவனும் ஒண்ணு, இது அறியாதான் வாயில மண்ணு என்று சாதாரண உழைக்கிற மக்கள் உருவாக்கிய பழமொழி அது இல்லையா? எந்த சாமியா இருந்தா என்ன, எல்லா சாமியும் ஒண்ணுதான், நாம ஒன்னா இருப்போம், இதை புரிஞ்சுக்கலனாக்கா மண்டைகளுக்கெல்லாம் வெறும் மண்ணுதான் சொல்லுகின்ற அந்த அற்புதமான பழமொழி. அதோடைய அர்த்தம் என்ன? அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுட்டு போலாம், சாமியை கும்பிடாமலும் இருக்கலாம், அது இருக்குல்ல. சாமியை கும்பிடாதவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இதே தமிழ் மண்ணில எல்லாருமா கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த மகத்தான பாரம்பரியம், மத நல்லிணக்கம் சார்ந்த பாரம்பரியம், இந்த பாரம்பரியத்திற்கு அச்சுறுத்தல் வருகிறது. மீண்டும் பாஜக மற்ற மாநிலங்கள் செய்கிற அதே வேலையை இங்கேயும் செய்தால் அதுக்கு அப்படி செய்வோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தானே திருப்பரங்குன்றம். அங்க ஒருத்தர் பேசினாரு, அயோத்தியா அயோத்தி தான், அதுக்கு தான் இது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பேசினாரு. எல்லோரும் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க பார்க்கிறீர்களான்னு கேட்கிற போது அப்படி எல்லாம் எங்களோட திட்டமிடலாம் மறுத்திருக்கணும், அதுக்குத்தான் சொல்லி அதுவும் வீடியோல வருகிறதே. அது கரவொலி எழுப்புகிறார்கள், சிரிக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அது மாற்ற முடியுமா என்பது வேறு. திருப்பரங்குன்ற மக்கள் அப்படியெல்லாம் மசிந்து விட மாட்டார்கள் என்பது இருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி சட்டமன்ற இந்த நீதிமன்ற ஆணையின் துணையோடு ஏதாவது செய்ய முடிந்தால் உண்டு. ஆனா அவருடைய நோக்கம் என்பது வெறும் திருப்பரங்குன்றத்தோடு நிற்காது, அடுத்தடுத்து பல இடங்களுக்கு அது பரவும் என்பதும், அதன் மூலமாக ஒரு நோக்கம் என்பது என்னவென்றால் சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மதத்தை சார்ந்த மக்களுக்கும் இடையே அந்த பகைமை என்கிற அந்த தீயை விசிறிவிட்டு கொண்டே இருப்பது. அதற்கு இது தமிழகம் இதுவரைக்கும் இடம் கொடுக்கல. தொடர்ச்சியாக நாம பார்க்கலாம். நீண்டகால பாரம்பரியம், விடுதலைக்கு முன்பே கட்டப்பட்ட பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்துல ஒரு வெட்டு விழுகிறது என்றால் அதற்கு இவர் மனம் துடிக்க வேண்டும். அப்படி துடிக்கலையே. ஆனாலும் இதெல்லாம் நம்ம பேசுறது மட்டும் இல்ல, மக்கள் அவர்கள் வெளிப்படையா அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள இதை அலசி கொண்டே இருப்பார்கள். ஆக இவர் மாற்றத்தின் பிரதிநிதி அல்ல என்ற தெளிவான முடிவுக்கு வருவார்கள். எனவே ஏதோ வேடிக்கை காட்டுறாரு, அது அவர் திரைப்பட நடிகர் என்றதுல அவர் பார்க்க வருகிற கூட்டம் என்பது வேறு. ஏன்னா நான் கூட தான், இப்ப நான் குடியிருக்கிற பகுதியை பார்த்து அவர் கூட்டம் போட்டாலும் போய் பார்க்கலாம்னு போய் நின்று பார்த்துட்டு தான் வருவேன். ஆனா என்ன இருக்கு, என் குடும்பத்தில் எல்லாருமே கூட தான் வருவாங்க, அதனால என்ன இருக்கு? ஆகவே அதை வைத்து இவருக்கு கணக்கு போட முடியாது. மாறாக மக்களை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் தங்களை நிரூபித்து வந்திருக்கிறார்கள். என்ன நிரூபித்து வந்திருக்கிறார்கள் என்றால்,
அரசியல் அடிப்படையில் தான் அவர்கள் முடிவு எடுக்கிறார்கள். அவர் எடுத்த முடிவு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், அல்லது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவாக கூட இருக்கலாம். ஏன்னா அதுவும் நடக்கும்ல. நான் நினைக்கிறபடியே அவங்க நினைக்கணுங்கிறது இல்ல. ஆனால் ஏதோ ஒரு முடிவு அரசியல் அடிப்படையில் தான் எடுத்தார்கள். ஒரு தனிநபர் சார்ந்து எடுக்கவில்லை. அல்லது இந்த மாதிரியான நில ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளவு ஆதரவு கிடைத்தது என்றால் வெறும் திரைப்பட நடிகர் என்பதற்காக மட்டுமல்ல, அவருக்கு தொடர்ச்சியான இந்த அரசியல் ஈடுபாடும் என்பதும் இருந்தது. திமுகவுடைய பரப்புரை முகமாகவே எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்தார் அல்லவா? இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் யோசிக்காமல் இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சரி இருக்கட்டும். அதே மாதிரியே இவர் தான் கட்சி ஒரே மாதிரி இன்னொரு கட்சி ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லதான். ஆனா அந்த அந்த விழுமியங்கள் இருக்குல்ல, அந்த அந்த மதச்சார்பினை பாதுகாக்கிற எல்லோருக்குமான இயக்கம் இது என்று அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற அந்த முனைப்புகள் அவரிடம் வரவே இல்லை. ஏன்னா அதையும் மக்கள் கணக்கு போடுவார்கள், கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் சொல்றேன், அரசியல் ரீதியாக முடிவெடுப்பார்கள், ஆள் அடிப்படையில் அல்ல. இதுதான் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, தமிழகத்தை மட்டும் இல்ல புதுச்சேரியிலயும் பாஜக எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விஜய் உழைத்துக் கொண்டிருக்கிறார், நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ பல்வேறு தகவல்களை மிகவும் தெளிவா நம்மளோட பார்வையாளர்களோட பகிர்ந்து நம்மளுக்கு ரொம்ப நன்றி தோழர். மீண்டும் அடுத்த ஏற்கால சந்திப்போம். நன்றி தோழர்.